வெல்கம் டு எகெட்ஸ் சேனல். ஸோ நம்ம லாஸ்ட்டாக வந்து என்ன பார்த்தோம், நம்மளுக்கு டைப்ஸ் ஆஃப் எஃபெக்ட்ஸ், அதாவது எனர்ஜி மொண்டல்ஸ் கிளாஸஸ் ஆஃப் சேஞ்சஸ் வந்து பார்த்தோம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபெட்டிக் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு சின்ன டாபிக் தான், ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஃபெட்டிக்னா என்ன? ஸோ ஒரு நம்ம நிறைய ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம பாடி வந்து திரும்ப வந்து கெப்பாசிட்டி இருக்காது திரும்ப ஒரு ஒர்க் பண்ணுறதுக்காக. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ஃபெட்டிக்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அனேபிள் டு டூ த ஒர்க், அதை தான் வந்து நம்ம வந்து ஃபெட்டிக்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபெட்டிக் எதனால் வரும்? ஸோ இப்போ ஓவராக நம்ம மென்டல் டென்ஷன்னால், ஓகேவா? ஸோ ஒரு ஓவர் ஒர்க்கோ இல்லை நம்ம வந்து எப்படி சொல்கிறது, நம்ம அந்த ஒர்க்கை முடிக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறப்போ, ஒரு கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் இருக்கிறப்போ, ஒரு மசில் டென்ஷன், அப்புறம் ஒரு ஓவர் ஒர்க், ஸோ இதெல்லாம் வந்து இருக்கிறனால தான் நம்மளுக்கு வந்து ஃபெட்டிக் வரும். ஓகேவா? ஸோ டைப்ஸ் ஆர் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஃபெட்டிக் பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃபிசியாலஜிக்கல் ஃபெட்டிக், இன்னொன்று பார்த்திங்கன்னா சைக்கலாஜிக்கல் ஃபெட்டிக். ஸோ ஃபிசியாலஜிக்கல் ஃபெட்டிக்னா என்ன? ஸோ ஃபிசியாலஜிக்கல் ஃபெட்டிக்னா நம்மளுக்கு என்ன வரும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து நம்ம பாடினால் அனேபிளாக இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து ரொம்ப நேரமாக நின்று டீச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து கால் வலிக்கும். ஓகேவா? ஸோ அது வந்து ஃபிசியாலஜிக்கல் ஃபெட்டிக். இதே சைக்கலாஜிக்கல் ஃபெட்டிக்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மென்டல் ஃபெட்டிக். ஓகேவா? ஓகேவா? ஸோ சைக்கலாஜிக்கலாக நம்மளுக்கு இப்போது ஃபெட்டிக் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒர்க்கை வந்து நான் ரொம்ப நேரமாக பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? இப்போ எந்த ஒர்க் சொல்லலாம், இப்போ நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஒர்க்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன ஆகும், ஸோ அதோட நம்மளுக்கு ரேஸும் சேர்ந்து பாதிச்சு, அப்போது அதே நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா மைண்டு வந்து எதையுமே யோசிக்க தோணாது. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து சைக்கலாஜிக்கல் ஃபெட்டிக். ஒரு கோஆர்டினேஷன் வந்து நம்ம பாடிக்குள்ளே வந்து இருக்காது. ஓகேவா? ஃபிசியாலஜிக்கல் ஃபெட்டிக். ஸோ ஃபிசியாலஜிக்கல் ஃபெட்டிக்னா என்ன, நம்மளுக்கு நம்ம பாடி வந்து எபிலிட்டி இருக்கும்ல, ஸோ எபிலிட்டி டு டூ ஒர்க், அது வந்து எய்தர் நம்மளுக்கு வந்து ரெடியூஸ் ஆகும் ஆர் டோட்டலாக லாஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ஃபிசியாலஜிக்கல் ஃபெட்டிக். ஸோ எப்படி வந்து நம்ம ஃபிசியாலஜிக்கல் ஃபெட்டிக்லேருந்து ரிலீவ் ஆகலான்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட் பீரியட்ஸ், ரெக்ரியேஷன், யூட்டிலைசிங் எனர்ஜி ப்ராப்பர்லி பை சேஞ்ச் ஆஃப் ஜாப். இப்போ ரெஸ்ட் பீரியட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு கண்டினியூஸாக ஒர்க் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜ் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ காலேஜில் 8 hours இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 8 hours நம்மளுக்கு சம் பிரேக்ஸ் எல்லாம் விடுவாங்க தெரியுமா? ஸோ எப்பப்பெல்லாம் பிரேக் விடுவாங்க? ஸோ மார்னிங் 11:30, ஸோ 9:30 காலேஜ் ஆரம்பிக்குதுன்னா மார்னிங் 11:30, அதுக்கப்புறம் 1 o'clock லன்ச்சு, அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு 3க்கு வந்து நம்ம பிரேக் போவோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 8 hours கண்டினியூஸாக ஒர்க் பண்ணோன்னு வைங்க, என்ன ஆகும்? ஸோ கண்டினியூஸாக அந்த ஒர்க்கை பண்ணி முடிச்சிடுவோம். ஓகேவா? ஸோ 100% ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பட் அது வந்து குவாலிட்டியாக இருக்கா அந்த ஒர்க்கு அப்படின்னு கேட்டால் அது கொஷின் மார்க். ஓகேவா? ஏன்னா நம்ம ஒரு ஒர்க்கை பண்ணுறப்போ, கண்டினியூஸாக பண்ணுறப்போ நம்ம மைண்ட் வந்து என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி டயர்ட் ஆகும். அண்டு வந்து நம்மளுக்கு என்ன செய்வோம், அண்ட் கான்சன்ட்ரேஷனும் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் 8 hours வந்து டீச்சரே எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ 8 hours டீச்சர்ஸ்க்கே நம்மளுக்கு ஒரு டீச் பண்ண சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இன்க்ளூடிங் ஸ்பெஷல் கிளாஸ் எவ்ரி திங். ஓகே? ஸோ 8 hours டீச் பண்ணுறப்போ அவங்களுக்கு என்ன ஆகும், ஃபெட்டிக் ஆகும். ரொம்ப நேரம் நின்றுட்டே இருந்தால் என்ன ஆகும், ஸோ லெக் வந்து பெயின் ஆகும் அண்ட் இன்னெபிலிட்டி டு டூ ஒர்க். ஸோ அதுதான் வந்து ரெஸ்ட் பீரியட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு ஃபிசியாலஜிக்கல் ஃபெட்டிக்கை வந்து தடுக்கிறதுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெக்ரியேஷன். ஸோ ரெக்ரியேஷன் என்னென்னா, இப்போ நம்ம வீக்லி வந்து எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணலாம்? ஸோ வீக்லி வந்து 5 days வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா 2 days வந்து லீவ் கொடுத்துருவாங்க. ஸோ சில இதில் வந்து 6 days ஒர்க் பண்ணுவோம், 1 day லீவ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 6 days நம்மளுக்கு ஒர்க் பண்ணோன்னு வைங்க, ஸோ எப்படி இருக்கும், 6 days ஒர்க்கும் 5 days ஒர்க்கும் எப்படி இருக்கும்? ஸோ எல்லாருக்குமே நம்மளுக்கு அந்த ஃப்ரைடே ஈவினிங்னா ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும். கரெக்டாக? ஏன்னா அடுத்த 2 நாள் வந்து லீவ் விட போகிறாங்க. ஸோ ஒரு டெய்லி ருட்டீன். ஓகேவா?
ஒரு ஒர்க்லேருந்து நம்மளுக்கு ரிலீவ் ஆக போகுது அப்படின்னு வந்து நம்ம ஜாலியாக இருப்போம். ஸோ அதுதான் வந்து ரெக்ரியேஷன். அதே மாதிரி நம்ம மந்த்லி ஒரு பிளான் பண்ணலாம், எங்கேயாவது ஒரு ட்ரிப் போகிறது, ஓகேவா, இல்லை பிடிச்ச இடத்துல போய் சாப்பிட்றது. ஸோ அதெல்லாம் வந்து ரெக்ரியேஷன். ஸோ இந்த ரெக்ரியேஷன்லாம் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்னா, ஸோ ஃபெட்டிக் வந்து நம்மளுக்கு அவாய்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹோம் மேக்கராக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஹோம் மேக்கர் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ நடுவில் இடையில வந்து டிவி பார்க்குறது, ஓகேவா, ஆர்எல்ஸ் அவங்களுக்கு பிடிச்ச புக்கு படிக்கிறது, ஆர்எல்ஸ் நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து ஆர்ட் ஒர்க். ஸோ அவங்களுக்கு எது பிடிச்ச ஜாபோ அதை பண்ணால் கூட ரெக்ரியேஷன் தான் சொல்லுவாங்க, ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா யூட்டிலைசிங் எனர்ஜி ப்ராப்பர்லி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன்ல, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ வெசல்ஸ், ஓகேவா. ஸோ வெசல்ஸ் வாஷிங். ஸோ இப்போ வெசல்ஸ் வாஷிங்கில் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா, நம்ம வந்து வாஷ் பண்ணிட்டோம். ஸோ சில பேர் வந்து என்ன செய்வாங்க, டவல் வச்சு க்ளீன் பண்ணுவாங்க. சில பேர் வந்து நம்மளுக்கு இதை அவாய்ட் பண்ணிவிட்டு அப்படியே டேரெக்டாக சன்ட்ரை பண்ணோன்னா என்ன ஆகும், ஒரு ட்ரை நம்மளுக்கு பண்ணோன்னா ஸோ இந்த எனர்ஜி வந்து சேவ் ஆகும், ஓகேவா. ஸோ இப்போ இந்த எனர்ஜி சேவ் ஆகிறப்ப நம்மளுக்கு ஃபெட்டிக் வர்றதுக்கு சான்சஸ் வந்து கம்மியாக இருக்குது, ஓகேவா. ஸோ அதுதான் வந்து யூட்டிலைசிங் எனர்ஜி ப்ராப்பர்லின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பை சேஞ்ச் ஆஃப் ஜாப். ஸோ சேஞ்ச் ஆஃப் ஜாப்னா ஒரு ஸ்ட்ரெனஸ் ஒர்க், ஒரு ஈஸி ஒர்க், ஒரு ஸ்ட்ரெனஸ் ஒர்க், ஒரு ஈஸி ஒர்க். ஸோ அந்த மாதிரி நம்ம காம்போவில் பண்ணோன்னா ஈஸியாக இருக்கும், ஃபெட்டிக்காக இருக்கும். ஸோ இதையுமே நீங்கள் வந்து லெசன்ஸ் படிக்கிறது கூட ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கலாம். ஒரு டஃப் லெசனை படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஈஸி லெசன் படிச்சிடலாம். அதுக்கப்புறம் திரும்ப அதே டஃப் லெசன், அப்புறம் ஈஸி லெசன். ஸோ அது படிக்கிறப்ப என்ன ஆகும்னா, ஸோ டஃப் லெசன் படிக்கிறப்போ சரி நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிப்போம், ஓகேவா. இதே ஈஸி லெசன் படிக்கிறப்ப டக்குன்னு படித்து முடிச்சிட்டோமே, ஸோ ஒரு லெசன் முடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து டஃப் லெசன் வந்து எடுப்போம், ஓகேவா. ஸோ அது வந்து நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இருக்கும். அதுதான் பை சேஞ்ச் ஆஃப் ஜாப்பும். இங்கேயும் அதே மாதிரி தான், ஒரு ஹெவி ஒர்க், ஒரு லைட் ஒர்க், ஒரு ஹெவி ஒர்க், ஒரு லைட் ஒர்க். ஸோ அந்த மாதிரி போகிறப்ப நம்மளுக்கு ஃபெட்டிக் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ இதான் வந்து ஃபிசியாலஜிக்கல் ஃபெட்டிக். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா சைக்கலாஜிக்கல் ஃபெட்டிக். ஸோ சைக்கலாஜிக்கல் ஃபெட்டிக்னா என்ன சொன்னேன், ஸோ ஒரு மாதிரி மென்டல் ஒரு, ஓகேவா. ஸோ ஒரு மென்டல் ஃபெட்டிக்கை தான் நம்ம சைக்கலாஜிக்கல் ஃபெட்டிக்னு சொல்லுவோம். ஸோ விச் ரிசல்ட்ஸ் இன் நம்ம அவர்ஷன் டு சம் கைண்ட் ஆஃப் ஒர்க் அண்ட் ரெடியூஸ்ட் அவுட்புட் ஆஃப் ஒர்க், ஓகேவா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னதான், ஸோ 8 hours வந்து நீ கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுற, 100% ஒர்க்கை முடிச்சுட்ட. ஆனால் அந்த 100% ஒர்க்கும் குவாலிட்டியாக இருக்குமான்னு கேட்டால் கிடையாது, ஓகேவா. ஸோ அதுதான் வந்து சைக்கலாஜிக்கல் ஃபெட்டிக்னு நம்ம சொல்லுவோம். ஸோ சைக்கலாஜிக்கல் ஃபெட்டிக்குமே நம்மளுக்கு 2 types இருக்குது, ஓகேவா. ஸோ போர்டம் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன். இப்போ போர்டம்னா என்ன, நம்மளுக்கு அந்த ஒர்க்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பண்ணுறது, ஓகேவா. ஸோ மேம் கொடுத்துட்டாங்களே இந்த ஒர்க்கை பண்ணுறாங்க, ஸோ இந்த அசைன்மெண்ட்டை முடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ வந்து அந்த ஜாபுக்கு போகணுமே, ஸோ ஏர்ன் பண்ணணுமே அப்படின்ட்டு போகிறது, ஓகேவா. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் அந்த ஜாபை பண்ணோன்னா 100% வந்து அதில் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்காது, குவாலிட்டி ஒர்க்கும் வந்து நம்மளுக்கு இருக்காது, ஓகேவா. ஸோ இதனாலே நம்மளுக்கு சைக்கலாஜிக்கல் ஃபெட்டிக் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரஸ்ட்ரேஷன். ஸோ ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு சைக்கலாஜிக்கல் ஃபெட்டிக்கில், ஓகேவா. ஏன்னா நம்ம ஒரு ஒர்க்கை வந்து பிளான் பண்ணுவோம், ஓகேவா. ஸோ அந்த ஒர்க் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அதை எப்படி நம்மளுக்கு கொண்டு போகிறது அப்படின்னு வந்து நம்ம யோசிக்க மாட்டோம். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு நம்ம யோசிக்க மாட்டோம். அதே வந்து திரும்ப திரும்ப யோசிச்சு ஃபெயில் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டே நம்ம என்ன செய்வோம்னா நம்மளுக்கு மென்டல் வந்து ஃபெட்டிக் ஆகும். ஸோ கான்சன்ட்ரேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகும், ஓகேவா. ஸோ அதனால நம்மளுக்கு சைக்கலாஜிக்கல் ஃபெட்டிக் வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, ஓகேவா. ஸோ சிம்டம்ஸ் ஆஃப் சைக்கலாஜிக்கல் ஃபெட்டிக் பார்த்தோன்னா ஹெட்டேக், அதுக்கப்புறம் ஒரு ஒர்க்கில் வந்து டிஸ்இன்ட்ரெஸ்டாக இருக்கும், அப்புறம் அன்ஈஸினஸ், அப்புறம் வந்து தாட்லெஸ்னஸ், அப்புறம் வந்து ஷார்ட் ஆஃப் மெமரி இருக்கும், ஓகேவா. ஸோ சம்டைம்ஸ் வந்து ரொம்ப நம்ம வந்து அந்த பிரச்சனையே யோசிச்சு இல்லைன்னா அந்த ஒர்க்கை பற்றியே யோசிச்சு, ஏன்னா நம்ம யூஸ்வலி வந்து ஃபினிஷ்டு ஒர்க்கு டாஸ்க்கெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்க மாட்டோம். அன்ஃபினிஷ்டு டாஸ்க் வந்து நம்ம மைண்டில் வந்து அப்படியே இருந்துகிட்டே இருக்கும், ஐயோ இதை முடிக்கலையே. ஸோ சில பேருக்கு வந்து இருக்கும் கரெக்டாக. ஸோ மண்டே வந்து நம்மளுக்கு இப்போது ஹோம்ஒர்க் சப்மிஷன் சொல்லியிருக்காங்கன்னா சண்டே ஈவினிங் தான் நம்மளுக்கு வந்து என்ன தோணும், ஸோ அந்த ஒர்க்கை முடிக்கலையே அப்படின்னு வந்து ஸ்டார்ட் ஆகும், ஓகேவா. அதுக்கப்புறம் மண்டே மார்னிங் வரைக்கும் என்ன செய்வோம், ஐயோ மேம் இன்றைக்கி வர
வரக்கூடாது, ஸோ அந்த ஒர்க்கை வந்து நான் முடிக்கலை, இந்த ஹோம்ஒர்க்கை முடிக்கலை அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம மைண்டை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம். அதனால என்ன ஆகும்னா ஹெட்டேக் ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிஸ்இன்ட்ரெஸ்டிங் ஒர்க். ஸோ டிஸ்இன்ட்ரெஸ்டிங் ஒர்க்னால் ஸோ அந்த ஒர்க்கை வந்து பிடிக்காமல் செய்கிறது. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாருக்குமே வந்து ஹோம்ஒர்க் செய்ய பிடிக்காது. கரெக்டாக? ஸோ ஹோம்ஒர்க் செய்ய ஆனால் செஞ்சு தான் ஆகணும். கரெக்டாக? ஸோ அதுதான் வந்து டிஸ்இன்ட்ரெஸ்டிங் ஒர்க். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அன்ஈஸினஸ். இப்போ நான் வந்து பேசுகிறேன். ஓகேவா? ஸோ நான் வந்து டீச் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு இந்த ஜாப் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. சில பேருக்கு வந்து இந்த ஜாப் பிடிக்காது, ஆனால் செய்வாங்க, ஏன்னா ஏர்ன் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சைக்கலாஜிக்கல் ஃபெட்டிக் இருக்கப்போ நம்மளுக்கு என்ன ஆகுனா ஷார்ட் ஆஃப் மெமரி. ஓகேவா? ஸோ ஷார்ட் ஆஃப் மெமரி ஏன்னா கான்சன்ட்ரேஷன் எதுவுமே நம்ம மைண்டு வந்து ஒர்க்கே ஆகாது. அப்போது ஒரு மெமரியுமே நம்மளுக்கு இருக்காது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சிம்டம்ஸ் ஆஃப் சைக்கலாஜிக்கல் ஃபெட்டிக். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சைக்கலாஜிக்கல் ஃபெட்டிக்கை நம்ம எப்படி ரிலீவ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மோட்டிவேஷன், செட்டிங் இமிடியேட் கோல்ஸ், யூட்டிலைசிங் ஃப்ரீ டைம் அண்ட் சேஞ்ச் இன் ரொட்டீன். ஸோ ஒரு மோட்டிவேஷன் இல்லாட்டி நம்மளுக்கு வந்து என்ன ஆகும், ஒரு ஒர்க் பண்ணவே பிடிக்காது. ஓகேவா? இப்போ எனக்கு இந்த ஒர்க்லாம் நான் பண்ணுறேன்னா என்னோடய ஃப்ரெண்டு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கா, ஸோ அவள் வந்து ஹெல்ப் பண்ணுறா, ஸோ ஒரு மோட்டிவேஷன் ஆகி நான் இன்றைக்கி வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செட்டிங் இமிடியேட் கோல்ஸ். ஸோ ஒரு கோல்ஸ் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து லாங் டேர்ம் கோல்ஸ் இருக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ லாங் டேர்ம் கோல் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து என்ன செய்யலாம், இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்கன்னா ஸோ நல்லா மார்க் எடுக்கணும், ஸோ நம்மளுக்கு இந்த இயர் வந்து நான் கிளியர் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கோல் வைக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம லாங் டேர்ம் கோலுக்கு சில வந்து ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் வந்து வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபஸ்ட்டு சிஎஃப்ஏல வந்து இவ்வளோ மார்க் எடுக்கணும், நெக்ஸ்ட்டு செகண்ட் சிஎஃப்ஏல இவ்வளோ மார்க் எடுக்கணும், அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னலில் வந்து இவ்வளோ மார்க் எடுக்கணும். ஸோ இதே மாதிரி செம் 1 செம் 2லேயும் நான் வந்து நல்லா மார்க் எடுத்தால் தான் ஸோ ஓவராலாக எனக்கு ஃபஸ்ட் இயரில் வந்து நான் கிளியர் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஒரு லாங் டேர்ம் கோலுக்கு ஒரு இமிடியேட் கோல்ஸ் இருந்தால் அதை ஈஸியாக அச்சீவ் பண்ணும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாகும், சைக்கலாஜிக்கல் ஃபெட்டிக் வந்து வராது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா யூட்டிலைசிங் ஃப்ரீ டைம். ஸோ ஒரு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா அதை யூட்டிலைஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து ஒரு பிரேக் கிடைக்கிது. ஓகேவா? ஸோ இந்த பிரேக்கில் வந்து சின்னதாக ஏதாச்சும் ஈஸி ஜாப், ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லி ரொட்டீன் இன் மை லைஃப்னு வந்து வச்சுக்கோங்க. ஸோ காலைல எழுந்திரிச்சு போகணும், காலேஜுக்கு போகணும், பிஹெச்டி ஒர்க் பார்க்கணும், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வரணும், அதுக்கப்புறம் வேறு இருக்கும். ஸோ இதில் வந்து ஃப்ரீ டைம்னு இருக்கும். ஸோ அந்த ஃப்ரீ டைமில் வந்து நம்ம வீடியோஸ் எடுக்கிறது. ஸோ இப்போ நான் இன்றைக்கி வந்து ஒரு 2 வீடியோஸ் எடுத்து வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 2 டேஸ்க்கு நான் அந்த வீடியோஸ் போடலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்ம ஃப்ரீ டைமை யூட்டிலைஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ப்ரெஷர் வந்து இருக்காது. ஓகேவா? ஸோ அதுதான் மெயின் இங்கே. ஓகே? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சேஞ்ச் இன் ருட்டீன். ஸோ இப்போ நான் சொன்னேன்ல ஒரு ருட்டீன்லேருந்து சேஞ்ச். ஸோ டெய்லி ருட்டீன். ஓகேவா? ஸோ இப்போ டெய்லி ருட்டீன் வந்து சில பேருக்கு வந்து என்னவாக இருக்குன்னா ஹாஸ்டல் ஃபுட். ஓகேவா? ஸோ இப்போ ஹாஸ்டல் ஃபுட் வந்து டெய்லி சாப்பிட்றதுனால சில பேருக்கு வந்து சைக்கலாஜிக்கல் ஃபெட்டிக். ஓகேவா? ஸோ ஒரே ஃபுட்டை சாப்பிட்றது, திரும்ப 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 அந்த சாம்பாரே சாப்பிட்றது. ஓகேவா? ஸோ ஒரு நாள் வந்து வெளியே சாப்பிட்டோன்னா அவங்க மைண்டு வந்து என்ன ஆகும்னா ரிலாக்ஸ் ஆகிடும். கரெக்டாக? ஸோ இதுதான் வந்து சேஞ்ச் இன் ருட்டீன். ஒரு சின்ன பார்ட் நம்ம ருட்டீனில் சேஞ்ச் பண்ணாலும் சைக்கலாஜிக்கல் ஃபெட்டிக்கை வந்து அவாய்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் ஃபெட்டிக். ஸோ ஃபெட்டிக்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ பாடிஸ் கெப்பாசிட்டி, நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு பாடிஸ் கெப்பாசிட்டி வந்து ரெடியூஸ் ஆகும், இல்லாட்டினா அனேபிள் டு டூ ஒர்க். ஓகேவா? ஸோ முன்னாடி நான் அந்த ஒர்க்கை பண்ணிகிட்டு இருந்தேன், ஆனால் இந்த ஒர்க்கை வந்து இப்போ என்கிட்ட கொடுத்தா பண்ண முடியலன்னு சொல்கிறது தான் ஃபெட்டிக். ஓகேவா? ஸோ ஃபெட்டிக் வந்து மென்டல் டென்ஷன், ஸ்ட்ரெயினிங், லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன், மசில் டென்ஷன், ஓவர் ஒர்க். ஸோ இதனாலலாம் வரும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், டைப்ஸ் ஆர் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஃபெட்டிக், அதாவது ஃபிசியோலாஜிக்கல் ஃபெட்டிக், அப்புறம் வந்து சைக்கலாஜிக்கல் ஃபெட்டிக். ஸோ ஃபிசியோலாஜிக்கல் ஃபெட்டிக்னா என்னன்னு சொன்னேன். ஸோ நம்ம முன்னாடி மாதிரியே ஒர்க் பண்ண முடியல நம்ம பாடினால தான் ஃபிசியோலாஜிக்கல் ஃபெட்டிக். ஸோ அதுலேருந்து எப்படி ரிலீவ் ஆகலாம், ரெஸ்ட் பீரியட்ஸ், ரெக்ரியேஷன், யூட்டிலைசிங் எனர்ஜி ப்ராப்பர்லி, அப்புறம் பை சேஞ்ச் ஆஃப் ஜாப். ஓகேவா?
நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சைக்கலாஜிக்கல் ஃபெட்டிக். ஸோ சைக்கலாஜிக்கல் ஃபெட்டிக்னால் நம்ம மைண்டு மூலமாக நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம மைண்டு வந்து ஒத்துழைக்காது அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ இதில் வந்து 2 டைப்ஸ். ஸோ போர்டம், ஃப்ரஸ்ட்ரேஷன். ஓகேவா? ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி ரிலீவ் பண்ணலாம்? மோட்டிவேஷன், செட்டிங் இமீடியட் கோல்ஸ், யூட்டிலைசிங் ஃப்ரீ டைம் அண்ட் சேஞ்சிங் ருட்டீன். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் ஃபெட்டிக். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நம்ம டெலிகிராம் சேனல் ஒரு நம்ம இன்ஸ்டா பேஜில் வந்து கேளுங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் ஸ்பெண்டிங் டைம் வித் அஸ். பை. மீட் யூ சூன் இன் த நெக்ஸ்ட் வீடியோ.